தமிழ்வனத்தின் கனிவான இதயங்களுக்கு தமிழ்வனத்தின் பணிவான வணக்கங்கள். இந்த வீடியோல கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன்ல ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட தலைப்பு வெள்ளி தூண்டில். ஒரு நதிக்கரையில அண்ணன் தம்பி 2 பேரும் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. மீன் பிடிக்கிறது தான் அவங்களோட வழக்கமான தொழிலா இருக்கு. மீன் பிடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கிடைச்ச மீன்களை எடுத்துட்டு வந்து வீட்டுல சமைச்சு சாப்பிடுறதுக்காக வச்சிருக்காங்க. பக்கத்து வீட்டுல இருந்து ஒருத்தவங்க வந்து, தம்பி எங்களுக்கு கொஞ்சம் மீன் கொடுக்குறியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அண்ணன் சொல்றான், இல்லைங்க, இருக்கிற மீன் எங்களுக்கே பத்தாது அப்படின்னு. தம்பி சொல்றான், அண்ணா நாம அவங்களுக்கு கொஞ்சம் மீன் கொடுத்துருவோமா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அண்ணன், இல்லப்பா நமக்கே மீன் பத்தாதுல்ல, பாத்து இல்ல கொஞ்சம் தானே இருக்கு, அப்புறம் நம்ம எப்படி அவங்களுக்கு கொடுக்க முடியும், நாம இதை சாப்பிடுறது அப்படின்னு சொல்றான். அதுக்கு தம்பி, அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் நம்ம அவங்களுக்கு மீன் பிடிக்கவாவது கத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றான். அடுத்த நாள்ல இருந்து தம்பியோட பேச்சை கேட்டு அண்ணன் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்கள்ல 2 பசங்களை கூட்டு போய் மீன் பிடிக்கவும் சொல்லி கொடுக்கறான். அதனால அவங்க குடும்பம் நல்லபடியா இருக்கு. அடுத்த நாள்ல இருந்து அந்த பசங்களையும் கூப்பிட்டுட்டு தான் மீன் பிடிக்க போறாங்க. அப்படி மீன் பிடிச்சதுல பாதி மீனை வியாபாரம் பண்ணிட்டு கொஞ்சம் மீன் மட்டும் எடுத்துக்கிட்டு அண்ணன் தம்பி 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. சமைச்சு இலையில போட்டு வச்சிருக்காங்க. அண்ணன் தம்பிய சாப்பிடவான்னு கூப்பிடுறான். அதுக்கு தம்பி, இதோ வந்துட்டேனா அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து வரான். வரும்போது, எனக்கு ரொம்ப பசிக்குது, யாராவது சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிச்சைக்காரன் வாசல்ல வந்து நிக்கிறான். சரின்னு சொல்லி தம்பி கொஞ்சம் சாப்பாட்டை அவனோடதுல இருந்து எடுத்து பிச்சைக்காரனுக்கு கொடுக்கறான். அதுக்கு அண்ணன், இங்க பாருப்பா, நீ தானே சொன்ன மீன் பிடிக்க தான் கத்து கொடுக்கணும், மீன் பிடிச்சு கொடுக்க கூடாதுன்னு, இப்ப பிச்சைக்காரங்கிறதுக்காக நீயே பாவம் பார்த்து சாப்பாடு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டதும் தான் தம்பிக்கு ஒரு ஞாபகம் வருது. பிச்சைக்காரனை பார்த்து, இங்க பாருப்பா, இனிமே நீ பிச்சை எடுக்க கூடாது, நாளையில இருந்து எங்க கூட மீன் பிடிக்க வந்து கத்துக்க, மீன் பிடிச்சுதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள்ல இருந்து பிச்சைக்காரனும் இவங்க கூட மீன் பிடிக்க கத்துக்கிறான். அதுக்கப்புறம் தம்பி அவனுக்குன்னு சொந்தமா ஒரு தூண்டில கொடுக்கறான். அதை வாங்கிட்டு போய் தினமும் பிச்சைக்காரன் மீன் பிடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இப்படியே கொஞ்ச நாள் போகுது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு பெரிய பணக்காரர் குதிரையில யதார்த்தமா வந்துகிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரையும் பார்த்து, தம்பி இந்தாங்கப்பா வெள்ளி தூண்டில், இதை வச்சுக்கிட்டு மீன் பிடிங்க அப்படின்னு சொல்றாரு. யாரா இருக்கும் அப்படின்னு 2 பேரும் யோசிக்கிறாங்க. ஒரு காலத்துல நானும் பிச்சைக்காரனா இருந்தவன் தான், உங்க தயவால நான் இன்னைக்கு பணக்காரரா இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் 2 பேருக்கும் எதுவுமே புரியல. அப்புறம்தான் பிச்சைக்காரரா இருந்த பணக்காரர் தெளிவா சொல்றாரு, நீங்க மட்டும் எனக்கு ஒருவேளை சாப்பாடு போட்டு அதோட அனுப்பியிருந்தீங்கன்னா நான் இன்னும் பிச்சைக்காரனாவே தான் இருந்திருப்பேன். எனக்கு நீங்க மீன் பிடிக்க கத்து கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு பெரிய பணக்காரரா இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் அண்ணனுக்கு ஒரே அதிர்ச்சியும் ஆச்சரியமாவும் இருக்கு. இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, யாருக்காவது ஒருவேளை நாம சாப்பாடு போடுறதை விட உழைக்க கத்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில முன்னேறுவாங்க. அதனால எல்லாருக்குமே நாம உழைப்ப சொல்லி தரணுமே தவிர நாம உழைச்சு அவங்களுக்கு கொடுக்க கூடாது.